ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டான பீர்க்கங்காய் பொரியல் தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பீர்க்கங்காவை நீங்கள் உள்ளதெல்லாம் நீக்க வேண்டாம். உங்களுக்கு வந்து உள்ளது சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீக்கிக்கிங்க. நான் வந்து அப்படியே தான் வந்து பீர்க்கங்காய் தோலை மட்டும் செதுக்கிட்டு அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் நம்ம எப்பயும் தாளிக்கிறதுக்கு விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வந்து வெங்காயத்தை வந்து வதக்கிக்கிறங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா வதங்கணும். அதுலேயே கொஞ்சமாக வந்து ஜீரகம் போட்டுக்குங்க. ஜீரகம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிடலாம். இப்போ நம்ம இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதிலே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். முதல்லையே கருவேப்பிலை போட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ வந்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போ இது கூடவே வந்து நம்ம வந்து அந்த நறுக்கிய பீர்க்கங்காயை அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் கூட நம்ம வந்து சூப்பராக வந்து செஞ்சிடலாம். நார்மலாகவே பீர்க்கங்காயில் வந்து நிறைய தண்ணி வந்து இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணி சேர்க்காம பண்ணும்போது தான் அதனோட டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா சதன்னு ஆகி அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி வந்து ஆயிரும். இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறங்க. நீங்கள் உப்பு சேர்க்கும்போது நல்லா வந்து அந்த பீர்க்கங்காய் வந்து சுருங்கிரும். அதை வந்து நல்லா வதக்கிட்டே இருங்க. வதக்குனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த காரத்துக்கு வந்து பட்டை மிளகாவோ பச்சை மிளகாவோ நீங்கள் வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டை மிளகா தான் இன்றைக்கி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் வந்து வெந்திருக்கும். பீர்க்கங்காய் வந்து நிறையா நேரம் வேகணும் அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அது வந்து சீக்கிரமாகவே வந்து சட்டுன்னு வந்து ரெடி ஆயிரும். இப்போ தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது ஏன் மஞ்சள் தூள் போடுறோம் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வந்து பார்க்குறதுக்கு வந்து முட்டை வந்து கலராக இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு பக்குவத்தில் வந்து இருக்கும். இப்போ இதை போட்டு நல்லா இந்த பீர்க்கங்காய் வந்து சுருங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். இதில் வந்து நீங்கள் பீர்க்கங்காய் எப்போவுமே நார்மலாக தெரியும். 2 பீர்க்கங்காய் நம்ம போட்டாலும் அது கொஞ்சம் தான் வந்து இருக்கும். அது வந்து எல்லோரும் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி 2, 3 முட்டையை அதில் உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். அவ்வளோ கொஞ்சம் அதிகமாக வந்து வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.